ரைட். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன சொல்லுவோம், அடுத்த டைப் கேள்விகள் பொது தீர்வுகளில் நம்ம இப்போ என்ன இதுக்கு முதல் கேள்விகள் பார்த்தோம். இப்போ என்ன சொல்லுவோம், அடுத்த டைப்பான கேள்வி என்ன சொன்னோம் என்ன. இப்போ கேள்வி பாருங்க, என்ன டைப் பண்ணி சொன்னால் அதுக்கு ஒரு பொது வடிவம். என்ன பொது வடிவம் என்றால் a cos θ சக b sin θ சமன் c. இப்போ 2018 சிலபஸ் மாறுறதுக்கு அதுக்கு முதல் இப்படி கேள்விகள் வந்தது. ஆனால் என்ன சொல்லுவோம், இதை தனியாக குறிப்பிட்டு கைடில் சொல்லலை. 2018 நியூ சிலபஸில் இந்த விஷயம் என்ன சொல்லுவோம், தனியாக கைடில் சொல்லப்பட்டிருக்கு. ரைட். அண்டா இதுக்கான ப்ரூஃப் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. இது எப்படி வருது, இதுக்கு ஒரு சில விஷயங்கள் தீர்த்த ஒரு முடிவுண்டு எடுப்போம். ரைட். அப்போ அதெல்லாம் அதாவது என்ன முடிவுன்னு சொன்னால் இதான் சி வர்க்கம் சிறிதல்லது சமன் ஏ வர்க்கம் சக பி வர்க்கம் என்ற ஒரு முடிவு. அப்போ இது எப்படி செய்கிறோம் ரெண்டு சில விஷயங்கள் இருக்குது. அப்போ இந்த ப்ரூஃப் எப்படி வருது என்ற விஷயம் எல்லாம் என்ன சொல்லுவோம், இப்போ நியூ சிலபஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ரைட். ஸோ அதை பார்ப்போம். அப்போ கவனிங்க, a cos θ சக b sin θ சமன் c. முதலாவது என்ன செய்வோம் என்று சொன்னால், இது இந்த cos θ sin θ ரெண்டு குணகங்களையும் பாருங்க. cos θ sin θ குணகம் என்ன? cos θ குணகம் a, sin θ குணகம் இங்கே b. ரெண்டையும் வர்க்கிச்சு கூட்டி வர்க்கமூலத்தால் எடுப்போம். ரெண்டையும் வர்க்கிச்சு கூட்டினால் a வர்க்கம் சக b வர்க்கம் வரும். அது வர்க்கமூலத்தால் பிரிச்சிங்கன்றால் என்ன வரும், ஒன்றின் கீழ் வர்க்கமூலம் a வர்க்கம் சக b வர்க்கமாக இருக்க போகுது. இதன் கீழ் வர்க்கமூலம் a வர்க்கம் சக b வர்க்கம் இப்படி. ஸோ இதை நான் இப்போ அடைப்பு நீக்க எழுதுறேன். ரைட். அடைப்பு நீக்க எழுதுவோம். ஏன்கள் வர்க்கமூலம் a வர்க்கம் சக b வர்க்கம் cos θ சக b எண்கள் வர்க்கமூலம் a வர்க்கம் சக b வர்க்கம் sin θ சமன் c எண்கள் வர்க்கமூலம் a வர்க்கம் சக b வர்க்கம். இப்படி எழுதிக்கொள்ளும். அப்போ இப்படி எழுதிட்டோம் என்று சொன்னால் இங்கே என்ன வரும் பாருங்க. நான் ஒரு பிரதியீடு எடுக்கிறேன். எப்படி என்று சொன்னால் cos அல்ஃபா அல்லது sin அல்ஃபா. sin அல்ஃபா சமன் a இன்கள் வர்க்கமூலம் a வர்க்கம் சக b வர்க்கம் என்க. ரைட். என்க. சரிதானே? அப்போ இங்கே என்ன சொல்லுவோம், இது எப்படி என்று சொன்னால், எப்படி இந்த அல்ஃபா தெரிவு செய்கிறேன் என்று சொன்னால், அல்ஃபா என்ன சொல்லுவோம், 0க்கும் π/2க்கும் இடையில் இருக்கிற ஒரு கோணமாக நான் அல்ஃபாவை தெரிவு செய்கிறேன். 0க்கும் π/2க்கும் இடையில் இருக்கிற ஒரு கோணமாக. இப்போ டவுட் ஒன்று வரலாம். இப்போ கேளுக்கு சரி, வர்க்கம் மூலம் a வர்க்கம் சக b வர்க்கம் என்ற கொலை ரெண்டுமே ப்ளஸ்ஸாக தான் இருக்க போகுது. அப்போ இந்த a மைனஸா ப்ளஸ்ஸா? அப்போ இந்த a மைனஸா ப்ளஸ்ஸான்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இது நம்ம என்ன சொல்லுவோம், இது மைனஸ் என்று சொன்னால் நம்ம இப்போ என்ன சொல்லிடலாது, 0க்கும் π/2க்கும் இடையில் இருக்கண்டு சொல்லிடலாது. ஏன் 0க்கும் πக்கும் இடையில் இருக்கண்டே சொல்லிடலாது. ஆனால் சைன் இப்போ உதாரணத்துக்கு ஏ என்ன சொல்லுவோம், மைனஸ் ஒரு பெருமானம் என்று வைப்போமே. உதாரணத்துக்கு இங்கே என்ன சொல்லுவோம், sin 2 cos θ சக 3 sin θ சமன் இப்போ என்ன 4 இப்படி இருக்குன்னு வைப்போம். அப்போ இங்கே என்ன செய்வோம், இதை sin 2யும் sin 3யும் வர்க்கிச்சு கூட்டி எடுத்தோம்னு சொன்னால் 9 இங்கே 4 என்ன சொல்லுவாங்க 13ஆக வரப்போகுது. sin 2ன் கீழ் வர்க்கமூலம் 13 cos θ சக 3ன் கீழ் வர்க்கமூலம் 13 sin θ சமன் 4ன் கீழ் வர்க்கமூலம் 13. இதில் பிரதியீடு எதுக்கு எடுப்போம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், பிரதியீடு எதுக்கு எடுப்போம் என்று பார்த்தீங்கன்னா sin அல்ஃபாவுக்கு எடுப்போம். sin அல்ஃபா சமன் என்ன சொல்லுங்க, எதுக்கு எடுப்போம் என்று சொன்னால் sin 2ன் கீழ் வர்க்கமூலம் 13 இல்லை, இந்த 2ன் கீழ் வர்க்கமூலம் 13க்கு எடுப்போம். விளங்குதானே? அப்போ sin அல்ஃபா 2ன் கீழ் வர்க்கமூலம் 13 என்று சொன்னால் அல்ஃபாவை நீங்கள் என்ன சொல்லலாம், 0க்கும்
π/2க்கும் இடையில் இருக்கிற ஒரு கோணமாக சொல்லலாம். 0க்கும் π/2க்கும் இது நேர்பெருமானம் என்ன. ஸோ இது ஏதோ இந்த பெருமானம் வந்து என்ன சொல்லுங்க, இந்த அல்ஃபாட பெருமானம் சய π/2க்கும் π/2க்கும் இடையில் இருக்கிற ஒரு பெருமானத்துக்குள்ள ஏதாவது ஒரு பெருமானத்தை எடுக்கத்தான் வேணும். இதுதான் அதோட தலைமை கோணம். ஆனால் இங்கே 2 வர்க்கமூலம் 13 என்றது என்ன சொல்லுவோம், ஒரு நேர்பெருமானம் என்றதால இது வந்து என்ன சொல்லுங்க, ஒரு கூர்ங்கோணமாக தான் இருக்க போகுது. அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் என்ன செய்யலாம், இதை ஒரு முக்கோணத்தில் செங்கோண முக்கோணத்தில் ஒரு கோணமாக நீங்கள் என்ன செய்யலாம், குறிக்கலாம். ரைட். அப்போ மைனஸாக வந்தாலும் பரவாயில்லை. மைனஸாக வந்தால் என்ன செய்ய வேணும், இந்த வடிவத்தில் யோசிக்க வேணும். சரி, மைனஸாக வந்தால் இந்த வடிவத்தில் யோசிக்க வேணும். ஸோ அது ஒரு பிரச்சனை இல்லை. ரைட். மைனஸை விட்டுட்டு பார்ப்போம் அப்படி என்று சொன்னோம். ரைட். இப்போ கவனிங்கோ, இப்போ அல்ஃபா வந்து என்ன சொல்லுவோம், ஒரு முக்கோணத்துக்குள்ளே குறிக்க போகிறோம். இந்த அல்ஃபாவை ஒரு முக்கோணத்துக்குள்ளே குறிக்கலாம். அப்போ இந்த முக்கோணத்துக்குள்ளே இதை குறிப்போம் என்று சொன்னால், இப்போ கவனிங்கோ, அல்ஃபா எதிர்பக்கம் வந்து என்ன ஏ, இது வர்க்கமூலம் ஏ வர்க்கம் சக பி வர்க்கமாக இருக்க போகுது. ரைட். அப்போ இது வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும், பி ஆக இருக்கும் நிச்சயமாக. ரைட். அப்போ இங்கே வந்து பாருங்க, ஏயின்கள் வர்க்கமூலம் ஏ வர்க்கம் சக பி வர்க்கத்துக்கு பதிலாக சைன் அல்ஃபா இன்டு கொஸ் தீட்டா ப்ளஸ். ரைட். இங்கே வந்து என்ன சொல்லுவோம், பிஎன்கள் வர்க்கமூலம் ரைட் சைன் பீட்டா கொஸ் பீட்டா ரைட், கொஸ் பீட்டா சமன் கொஸ் அல்ஃபா சமன் பிஎன்கள் வர்க்கமூலம் ஏ வர்க்கம் சக பி வர்க்கமாக இருக்க போகுது. கொஸ் அல்ஃபா சமன் பிஎன்கள் வர்க்கமூலம் ஏ வர்க்கம் சக பி வர்க்கமாக இருக்க போகுது. அப்போ பிஎன்கள் வர்க்கமூலம் ஏ வர்க்கம் சக பி வர்க்கத்துக்கு பதிலாக கொஸ் அல்ஃபாவை போடலாம் இன்டு சைன் தீட்டா சமன் சிஎன்கள் வர்க்கமூலம் ஏ வர்க்கம் சக பி வர்க்கம். இது அப்படியே வரப்போகுது. ஓகே. சைன் அல்ஃபா கொஸ் தீட்டா பிளஸ் கொஸ் அல்ஃபா சைன் தீட்டா. அப்போ இது எதுக்கான பிரிவு, சைன் தீட்டா பிளஸ் அல்ஃபாவிற்கான பிரிவு சமன் சிஎன்கள் வர்க்கமூலம் ஏ வர்க்கம் சக பி வர்க்கம். அப்போ இப்படி சைன் தீட்டாவிலையும் கொஸ் தீட்டாவிலையும் இருந்து என்ன சொல்லுவோம், சைன் தீட்டாட கொஸ் தீட்டாட முதலாம் படி, சைன் தீட்டா கொஸ் தீட்டாட முதலாம் படி ஒரு கூட்டுத்தொகை அல்லது கழித்தலாக இருந்த ஒரு சமன்பாட்டை தனியே இப்போ வந்து என்ன சொல்லுவோம், சைனில் மட்டும் கொண்டு வந்துட்டோம். இதுக்கு பிறகு இந்த சிஎன்கள் வர்க்கமூலம் ஏ வர்க்கம் சக பி வர்க்கம், சிஎன்கள் வர்க்கமூலம் ஏ வர்க்கம் சக பி வர்க்கத்துக்கு உரிய ஒரு பெருமானம் சைன் பீட்டாவாக இருக்குமாக இருந்தால், சும்மா ஒரு உதாரணத்துக்கு சைன் பீட்டாவாக இருக்குமாக இருந்தால் இங்கே வந்து என்ன சொல்லுவோம், இது சமன் சைன் பீட்டா என்ன சைன் பீட்டா. எனவே தீட்டா பிளஸ் அல்ஃபா சமன் என்ன எழுதலாம், என் பை சக சய ஒன்றின் எண்ணாம் அடுக்கு இன்டு பீட்டா. எனவே தீட்டா சமன் என் பை சக சய ஒன்றின் எண்ணாம் அடுக்கு இன்டு பீட்டா மைனஸ் அல்ஃபா. சரிதானே, இப்படி எழுதலாம். இங்கே n belongs to என்ன, இங்கே n belongs to z. இப்படி பொது தீர்வு எழுதலாம். இதே போல் நீங்கள் என்ன செய்யலாம், இது சைன் அல்ஃபா தான் எழுதணும் வேண்டியில், கொஸ் அல்ஃபாவும் நீங்கள் அப்படி எழுத கொள்ளலாம். ஏயின்கள் வர்க்கமூலம் ஏ வர்க்கம் சக பி வர்க்கம் என்று எழுதலாம். அப்போ இங்கே என்ன வரும், கொஸ் அல்ஃபா கொஸ் தீட்டா ப்ளஸ் சைன் அல்ஃபா சைன் தீட்டா என்று வரும். இங்கே பொது தீர்வு உங்களுக்கு என்ன தீர்வு வரும், கொசுக்குரியதாக வரும், வந்து தீர்வு எழுதலாம். அப்போ எண்கள் ரைட். இந்த முறையில் இங்கே வந்து என்ன சொல்லணும், தீர்வு எழுதி கொள்ளலாம். ரைட். இப்போ ரைட், இது பொது தீர்வுக்கான விஷயம். இந்த பொது தீர்வு தவிர்த்து இதில் ஒரு முடிவு ஒன்று இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது சமன்பாடு 1 வச்சுக்கொள்வோம், முடிவு R1. ரைட். இது பொது தீர்வு காண்ற விஷயம். சரிதானே, இது ஒரு மெத்தட் தான். இதுதான் மெத்தட் என்று வச்சுக்கொள்ளக்கூடாது. நம்மளுக்கு கேள்விகள் இருக்குது, அது செய்யக்குள்ள ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு மெத்தடில் செய்வோம். அதாவது ஒன்றை நீங்கள் இப்போ சைனுக்கு பதிலாக பிரதியீடு எடுத்தது போல் நீங்கள் கொஸ் அல்ஃபாவுக்கு பதிலாக பிரதியீடு எடுத்திருக்கலாம், கொஸ் அல்ஃபா சமன் என்ன எடுத்திருக்கலாம். அப்போ அப்படி ஒவ்வொரு மெத்தட் இருக்குது, நம்ம அதை வந்து கேள்விகள் செய்யக்குள்ள பார்ப்போம். ரைட். இதை தவிர்த்த ஒரு மெத்தட் இருக்குது. என்னென்னு சொன்னால், இதை தவிர்த்த ஒரு மெத்தட் இல்லை, இன்னும் ஒரு ஐடியா, இன்னும் ஒரு கன்சர்ன். அப்போ இதுக்கு நீங்கள் நோட்ஸ் எழுதக்குள்ள என்ன சொல்லுவோம், எப்படி எழுதிக்கொள்வீங்க, ஏ கொஸ் தீட்டா சக பி சைன் தீட்டா சமன் சி
எனும் வடிவில் உள்ள சமன்பாடுகளின் தீர்வுகள். இந்த கேள்விக்கு நம்பர் எனும் சமன்பாடுகளில் அப்போ அதுக்கு கீழே இந்த சமன்பாடு எழுதிட்டு என்ன செய்கிறோம், அவற்றின் குணங்களை வர்க்கிச்சு கூட்டி அதோட வர்க்க மூலத்தால் 2 சைடும் பிரிக்கிறோம். அதுக்கு பிறகு இப்படி எழுதுகிறோம். இந்த பிரதியீடு எல்லாம் அப்படியே நோட்ஸில் அந்த விஷயம் வரும். இதுக்கு பிறகு R1 என்ன சொல்லுங்க, சைன் தீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா சமன் சியின் கீழ் வர்க்க மூலம் ஏ வர்க்கம் சக பி வர்க்கமாக வரப்போகுது. உங்களுக்கு தெரியும் சைன்ட எந்த ஒரு பெருமானமும் என்ன சொல்லுங்க, சைன்ட எந்த ஒரு பெருமானமும் ஒன்றுக்கும் ஒன்றுக்கும் இடையில தான் இருக்கும். சைனின் எந்த ஒரு பெருமானமும், அதாவது சைன்ட எந்த ஒரு கோணத்துக்கான பெருமானமும் 1, ஒன்றுக்கு இடையில தான் இருக்கும். அப்போ இதை எப்படி எழுதலாம், ஒன்றுக்கும் ஒன்றுக்கும் இடையில சியின் கீழ் வர்க்கமூலம் ஏ வர்க்கம் சக பி வர்க்கம் சிறிதல்லது சமன் 1. வர்க்கமூலம் ஏ வர்க்கம் சக பி வர்க்கம்ன்றது ஒரு நேர்பெருமானம். ஸோ அதை பெருக்கிக் கொள்ளலாம். எனவே இங்கே என்ன வரும், மைனஸ் வர்க்கமூலம் ஏ வர்க்கம் சக பி வர்க்கம் சிறிதல்லது சமன் சி வர்க்கமூலம் ஏ வர்க்கம் சக பி வர்க்கம். ரைட், இப்படி ஒரு விஷயம் சொல்லலாம். ரைட், உங்களுக்கு இன்னும் ஒரு விஷயம் சொல்லப்படும். என்னென்னு சொன்னால் மட்டு. நம்ம இதுக்கு முதல் மட்டு பார்த்துருக்கோம். எங்கள் காவிகள் என்ற பாடம் படிக்கக்குள்ள மட்டு சம்பந்தமான அறிவு பார்த்துருக்கோம். அப்போ அந்த அறிவை வச்சு நீங்கள் என்ன சொல்லலாம், மட்டு என்றது என்ன சொல்லுங்க, மட்டு என்றது எப்போதும் என்ன சொல்லுங்க, நேர்பெருமானத்தை தான் சொல்லும். ரைட், மட்டு என்றது என்ன சொல்லுங்க, அதோட பருமனை மட்டும் சொல்கிற ஒரு விஷயம்தான் மட்டு. அப்போ நம்ம இதுக்கு பிறகு ஒரு பாடம் படிப்போம், சமநிலிகள் என்ற ஒரு பாடம் படிப்போம். அதில் மட்டு சமநிலிகள் என்ற ஒரு பாடம் வரும். சமநிலிகளில் ஒரு சப்டைட்டிலாக வந்து என்ன, மட்டு சமநிலிகள் என்ற ஒரு பாடம் வரும். அங்கே என்ன சொல்லுங்க, ஒரு சமநிலி நார்மலாக இப்போ வந்து என்ன சொல்லுங்க, ஆர் சிறிதல்லது சமநிலை, இது ஒரு சமநிலி. அடுத்து இன்னும் ஒரு சமநிலி இருக்குது. எப்படி என்றால் இந்த ஆர் வந்து என்ன சொல்லுவோம், சிறிது அல்லது சமன் -n, இப்படி ஒரு சமநிலி இருக்கு. இந்த 2 சமநிலியையும் ஒன்றாக்க முடியுமா, இந்த 2 சமநிலியையும் ஒன்றாக்கலுமா, எப்படி? ரைட், இதை வந்து என்ன சொல்லுவோம், ரைட் இல்லை இப்படி இல்லாமல் கொஞ்சம் பாருங்க, இப்படி இல்லாமல் இப்படி இருக்குது. அப்படி -a சிறிதல்லது சமன் n இப்படி இருக்கு. இது ரெண்டையும் ஒன்றாக்கலுமா, இது 6 என்ன இருக்குது தானே, இந்த மைனஸை இப்படி 2 சமநிலியா, இது வேறொரு சமநிலி, இது ஒரு சமநிலி. இது வந்து ஆர் வந்து என்னை விட சிறிதல்லது சமன், இங்கே சயார் வந்து என்ன சொல்லுவோம், என்னை விட சிறிதல்லது சமன். இப்போ நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் இது ஒரு மைனஸால் பெருக்கிறேன், -n. இது சரியா, இன்னும் எழுதியிருக்க சரியா, ஓ லெவல் விஷயம் இது சரியானு பார்த்தீங்கன்னா இல்லை, இது பிள்ளை. ஏன் மைனஸால் பெருக்கக்குள்ள என்ன நடக்கும், மைனஸால் பெருக்கக்குள்ள இங்கே சமநிலையில குறி வந்து என்ன செய்யணும், மாறணும். சமநிலையில சைன் வந்து மாறணும் மைனஸால் பெருக்கும்போது. ரைட், ஓகே. அப்போ மைனஸால் பெருக்கக்குள்ள சைன் மாறுது என்றால் ஆர் வந்து இப்போ வந்து என்ன, என்னை விட பெரிதல்லது சமன். இப்போ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணலாமா, இந்த சமநிலையையும் இந்த சமநிலையையும் கம்பைன் பண்ணி யோசிக்கலாம். என்ன யோசிச்சிங்க என்றால் என்ன வரும், ஆர் வந்து எப்படி இருக்கு, என்னை விட சிறிதாக இருக்கு, என்னை விட பெரிதாக இருக்கு. சரிதானே? இப்போ இங்கே ஒரு விஷயம் வரப்போகுது. எப்படி என்றால் மட்டு ஆர் சிறிதல்லது சமன் n இப்படி இருக்கு. மட்டு ஆர் சிறிதல்லது சமன் n. ரைட், நீங்கள் நோட்டாக எழுதுறாலும் விளங்கப்படுத்தி முடியும், நீங்கள் நோட்டாக எழுதிக்கொள்ளலாம். ரைட், எப்படி மட்டு ஆர் ரைட் சிறிதல்லது சமன் என்னண்டு வரும். சரிதானே? அப்போ மட்டு ஆர் சிறிதல்லது சமன் என்னன்னு சொன்னால் இங்கே வந்து பாருங்க. ரைட், 2 இதுக்கு வர்க்கமூலம் எடுத்தோம், மட்டு போட்டோம் என்று சொன்னால் அதோட பெருமானம் என்ன 2. இதுக்கு மட்டு கொடுத்தோம் என்று சொன்னால் அதோட பெருமானம் என்ன 2. அப்போ மட்டுன்றது குறியை பற்றி யோசிக்காது, மைனஸா ப்ளஸ்ஸான்னு யோசிக்காது, அது நேரடியாக தாரது பருமை. அப்போ இதை மட்டு 2 எழுதுவோமாக இருந்தால்
உள்ளுக்குள்ளே இருக்கிற இந்த 2 எப்படி இருக்கலாம்? +2ஆகவும் இருக்கலாம், -2ஆகவும் இருக்கலாம். என்ன? அப்போ இந்த மட்டு எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம்? ப்ளஸ் அல்லது -x என்று எழுதிக்கொள்ளலாம். சரிதானே? ஏன் ப்ளஸ் அல்லது -x என்று எழுதிக்கொள்ளலாம் என்று சொல்கிறேன்? சப்போஸ் இப்போ வந்து ஜோதிச்சு பாருங்க, இது உங்களுக்கு வரையறுத்து காட்டியிருப்பேன். ரைட்? என்ன சொல்லுங்க? இந்த விஷயம் தேவையில்லை, இதெல்லாம் நீங்கள் இப்போ வீடியோக்கு முன்னுக்கு இருக்கும், எழுத ஒன்று பண்ணால் முன்னுக்கு வந்து எழுதிக்கொள்ளலாம். ரைட்? அப்போ இதை அழிச்சு விடுவோம். அப்போ மட்டு எக்ஸ், முதல் இந்த மட்டு எக்ஸை பற்றி சொல்கிறேன். மட்டு எக்ஸ்ன்றது என்ன? காவிகள் பாடத்துலையும் படிச்சிருப்பேன். நம்ம இன்னும் இருக்குது +x ஆகவும் இருக்கும், -x ஆகவும் இருக்கும். எக்ஸ்ன்றது தெரியா கணியம். இது எப்போ +x ஆக இருக்கும்? இந்த எக்ஸ் வந்து பூஜ்ஜியத்தை விட பெரிதாக இருக்கும்போது, எக்ஸ் வந்து பூஜ்ஜியத்தை விட பெரிதாக இருக்கும்போது மட்டு எக்ஸ் வந்து என்ன சொல்லுவோம்? எக்ஸுக்கு சமனாக இருக்கும். அதாவது உதாரணத்துக்கு பாருங்க, 2 மட்டு 2ன்னா அது 2 தான். ஏன் 2னது பருமன் என்ன? 2 தான். ஸோ மட்டு எக்ஸ் வந்து என்ன? +x ஆகவே இருக்கும். இப்போ எக்ஸ் வந்து பூஜ்ஜியத்தை விட பெரிதாக இருக்கும்போது மட்டு எக்ஸ் வந்து -x ஆக இருக்கும். எப்படின்னு சொல்லுங்க? எக்ஸ் வந்து சிறிதாக இருக்கும்போது, பூஜ்ஜியத்தை விட சிறிதாக இருக்கும்போது. அதாவது இந்த மட்டுக்குள்ளே எழுதுற, இப்போ நான் இப்போ எழுத போகிறது தான், மட்டுக்குள்ளே எழுத போகிறது தான் இங்கே இருக்கிற எக்ஸ். அப்போ இங்கே வந்து என்ன சொல்லுவோம்? -2. அப்போ மட்டுக்குள்ளே இருக்கிற இந்த -2 சமன் என்ன சொல்லுங்க? -2ஆக இருக்கும். சமன் -2ஆக வரும். சமன் என்ன சொல்லுங்க? 2. ஏன் மட்டு எப்போதும் தாரது இந்த பருமனை, அதாவது ப்ளஸ் ஆன விடையை தான் எப்போதும் தரும். பருமன்ன்றது எப்போதும் நேராக தான் இருக்கும். அதால தான் இப்படி சொல்கிறோம், ப்ளஸ் ஆன விடையை தருமண்டு. அப்போ இந்த -2 எப்படி ப்ளஸ் ஆகணும்? நீங்கள் இன்னும் ஒரு மைனஸால் பெருக்கி ப்ளஸ் ஆகணும். அதுதான் இங்கே நடக்குது மட்டுக்குள்ளே. ரைட்? அப்போ மட்டு எக்ஸ் வந்து -xக்கு சமனாக வருது. ஏன்? உள்ளுக்குள்ளே இருக்கிற இந்த எக்ஸோட பெருமானம் பூஜ்ஜியத்தை விட சின்ன. அப்போ பூஜ்ஜியத்தை விட சின்னனாக இருக்கிற இந்த பெருமானத்தை ப்ளஸ் ஆகணுமெண்டா நீங்கள் என்ன செய்யணும்? இன்னும் ஒரு மைனஸால் பெருக்க வேணும். அப்போ அதை தான் இந்த மட்டு செய்யுது. அப்போ மட்டு எக்ஸ்ன்றது எப்படி எழுதிக்கொள்ளலாம்? மட்டு எக்ஸ் ஆனதை நீங்கள் எப்படி எழுதிக்கொள்ளலாம்? ப்ளஸ் அல்லது -x எழுதிக்கொள்ளலாம் மட்டு எக்ஸை. ரைட்? அது என்ன சொல்லுவோம்? எக்ஸோட தன்மையை பொறுத்து அது வேறுபடும். எக்ஸோட தன்மையை பொறுத்து அது வேறுபடும், ப்ளஸ் அல்லது -x. இப்போ இங்கே விஷயம் இங்கே வருவோம். மட்டு ஆர் என்னை விட சிறிது. அப்போ மட்டு ஆர் என்னை விட சிறிது என்று சொன்னால் இதிலிருந்து நம்ம எழுதக்கூடியது என்ன? அடுத்த ஸ்டெப் என்ன? இதில் இந்த எழுதக்கூடிய அடுத்த ஸ்டெப் என்ன? ஆர் வந்து என்னை விட சிறிதாக இருக்கலாம், அல்லது -r, அல்லது இது என்ன சொல்லுவோம்? அல்லது -r வந்து என்ன? சிறிது அல்லது சமன். ரைட்? 2 விஷயம் இருக்கு. என்ன சொல்லுவோம்? ஆர் வந்து என்னை விட சிறிதாக இருக்கலாம், அல்லது -r வந்து என்ன சொல்லுவோம்? என்னை விட சிறிதாக இருக்கலாம். இந்த -r நீங்கள் எப்படி எழுதலாம்? ஆர் சிறிதல்லது ஆர் பெரிதல்லது சமன் -l. இது ஓஎல் விஷயம். என்ன? மைனஸால் பெருக்கும் போது சமநிலையிட குறி மாறும். அதாவது சமநிலையிட வந்து என்ன சொல்லுவோம்? சிறிதானது பெரிதாக மாறும். ரைட்? அப்போ ஆர் வந்து என்ன? இது இது சமநிலை 1, இது சமநிலை 2. சமநிலை 2. அப்போ இங்கே வந்து என்ன சொல்லுவோம்? இது ரெண்டையும் கம்பைன் பண்ணிங்கன்றால் சமநிலை 1,2 சமநிலை 1,2 ஆர் எழுதி கொள்வோம். ஆர்ன்றது என்ன சொல்லுங்க? என்னை விட பெரிது. அடுத்தது ஆர் எழுதி கொள்வோம். இங்கே வந்து என்ன சொல்லுவோம்? என்னை விட சிறிது. ரைட்? அப்போ இதை எதில் இருந்து எடுக்கிறோம்? இந்த முடிவு, இந்த முடிவில் இருந்து எடுக்கிறோம். ரைட்? இந்த விஷயத்தை நோட் போட்டு எழுதி கொள்ளுங்க. நோட் போட்டு இன்னொருக்கு தானே இந்த உலகத்தையும் எழுதி கொள்ளுங்க. ரைட்? மட்டின் இயல்புகள் நோட் போட்டுட்டு மட்டின் இயல்புகள்ன்றது கீழே இந்த விஷயம் அவ்வளோத்தையும் எழுதி கொள்ளுங்க. ரைட்? அப்போ இங்கே வந்து என்ன சொல்லுவோம்? ஸ்பெசிஃபிக்காக இது. அப்போ மட்டு ஆர் சிறிதளவு சமன் என்னென்றால் அதில் இருந்து எடுக்கக்கூடிய ஒரு முடிவு தான் இது. ஸோ இங்கே வந்து என்ன சொல்லுவோம்? ஆர் சிறிதளவு சமன் என்னென்று சொன்னால் இதை நம்ம எப்படி சொல்லலாம்? n ஆர் n, அதாவது என்ன ஆறானது எண்ணுக்கும் இடையில் இருக்கும். அல்லது இப்படி ஒரு சமநிலை இயக்கமாக இருந்தால் அதை நீங்கள் என்ன செய்யலாம்? மட்டு ஆர் சிறிதளவு சமன் n என்று எழுதிக்கொள்ளலாம்.
ரைட். இப்படி இந்த ரெண்டு விஷயத்தை எழுதிக்கொள்ளலாம். இப்போ பாருங்க, நம்மளுக்கு வந்து என்ன, அதுதான் இங்கே நடக்குது. என்ன, இந்த சி ஆனது இந்த பெருமானத்துக்கும் மைனஸ் இந்த பெருமானத்துக்கும் இடையில் இருக்கு. எனவே மட்டு சி ஆனது சிறிதள சமன் வர்க்க மூலம் ஏ வர்க்கம் சக பி வர்க்கம் என்று எழுதிக்கொள்ளலாம். இதுக்கு பிறகு என்ன செய்ய போறோம் தான் இங்கே முக்கியம். இப்போ இதுக்கு பிறகு என்ன செய்ய போறோம் பார்த்தீங்கன்னா, என்ன 2 சிறிது 3 இப்படி ஒரு சமநிலை இருக்கு பாருங்க. 2 சிறிது 3 2 பக்கம் வர்க்கிங்கோ என்ன வரும், 4 9 விட சிறிது. சரி, ரைட். சய 2 சய 2 ரைட், அல்லது சய 3 2 விட சிறிது. சரிதானே, இது சய 3 2 விட சிறிதாக இருக்க போகுது. 2 சைட்டும் இப்போ வர்க்கிப்போம். வர்க்கிச்சால் இங்கே என்ன 4, இங்கே என்ன 9, சய 3 வர்க்கம் 9. இந்த சமநிலை சரியா இல்லை பிழை? ரைட், இந்த சமநிலை பிழை. அப்போ சமநிலையில் எப்பவும் வர்க்கிக்கலாமான்னு கேட்டீங்கன்னா இல்லை. எப்போ வர்க்கிக்கலாம்? சமநிலையில் 2 பக்கமும், சமநிலையில் எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸ்லையும் இருக்கிறது வந்து என்ன நேரென்று சொன்னால் மட்டும்தான் நீங்கள் வர்க்கிக்கலாம். ஒன்று மைனஸ் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாது, வர்க்கிக்க இயலாது. ரைட். எனவே இங்கேயும் அதுதான் செய்ய போகிறோம். இதோட தொடர்ச்சியாக எழுதிக்கொள்ளுங்கோ, என்ன வரும், மட்டு சி சிறிதல்லது சமன் வர்க்க மூலம் ஏ வர்க்கம் சக பி வர்க்கம். அப்போ இந்த இடத்துல இந்த சமநிலையில் எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ப்ளஸ்ஸா மைனஸா? இந்த சமநிலையில் எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ப்ளஸ். ஏன், வர்க்க மூலம் இந்த பெருமானம் ஒரு ப்ளஸ், மட்டு என்றது எப்போதும் ப்ளஸ். ஸோ இதை 2 சைட்டும் நீங்கள் வர்க்கிக்கலாமா? ஷோராக வர்க்கிக்கலாம். வர்க்கிச்சிங்கன்றால் மட்டு சியின் வர்க்கம் மட்டு எக்ஸின் வர்க்கம், மட்டு எக்ஸ்ன்றது என்ன ப்ளஸ் அல்லது மைனஸ் எக்ஸாக நீங்கள் யோசிக்கலாம். என்ன, அப்போ இது ப்ளஸ் எக்ஸ் என்றா என்ன, மைனஸ் எக்ஸ் என்றா என்ன, வர்க்கிக்கும் போது எப்படி வரும், எக்ஸ் வர்க்கமாக வரும். எனவே மட்டு சியின் வர்க்கம் என்றது என்ன, சி வர்க்கம் சிறிதல்லது சமன் ஏ வர்க்கம் சக பி வர்க்கம். சிறிதல்லது சமன் ஏ வர்க்கம் சக பி வர்க்கம். ஸோ இந்த ஏ கொஸ் தீட்டா பிளஸ் பி சைன் தீட்டா அல்லது ஏ சைன் தீட்டா பிளஸ் பி கொஸ் தீட்டா சமன் சி என்னுமென்ற இந்த வடிவத்தில் இருந்து நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இன்னும் ஒரு முடிவு என்ன இருக்கு. அதாவது அதோட அந்த தனி எண்பெருமானமானது கொஸ் தீட்டாவினதும் சைன் தீட்டாவினதும் குணகங்களின் வர்க்கங்களின் கூட்டுத்தொகைக்கு சமன் அல்லது அதை விட வந்து என்ன சொல்லுவோம், சிறிதாக இருந்தால்தான் இந்த சீனது வர்க்கமானது கொஸ்ஸினதும் சைனினதும் குணகங்களின் வர்க்கங்களின் கூட்டுத்தொகைக்கு சமன் அல்லது சிறிதாக இருந்தால்தான் இந்த சமன்பாட்டுக்கு தீர்வு கிடைக்கும். அல்லது இதிலிருந்து இப்படி ஒரு முடிவு நம்ம எடுக்கலாம். அதாவது இங்கே தீட்டாக்கு வந்து என்ன சொல்லுங்க, ஒரு உண்மையான ஒரு தீர்வு இருக்குன்னு சொன்னால், தீட்டாக்கு ஒரு பெருமானம் விடையாக வரும் என்று சொன்னால், தீட்டா அதாவது இந்த சமன்பாடை தீர்த்து தீட்டாக்கு ஒரு விடை ஒன்று கிடைக்கும் என்று சொன்னால் இந்த முடிவு உண்மை. விளங்குது தானே? அப்போ இது கீழே எழுதி கொள்ளணும். இதுக்கு கீழே எழுதி கொள்ள வேண்டும், இதுக்கு கீழே எழுதி கொள்ள வேண்டும். என்ன ரைட், இது கீழே எழுதி கொள்ள வேண்டும். என்ன சொல்லுங்க, ஏ கொஸ் தீட்டா ப்ளஸ் பி சைன் தீட்டா சமன் சிஏனின் தீட்டாவின் மெய்த்தீர்விற்கு என்ன சொல்லுங்க, சி வர்க்கம் சிறிதல்லது சமன் ஏ வர்க்கம் சக பி வர்க்கம் ஆகும். ரைட், சி வர்க்கம் சிறிதல்லது சமன் ஏ வர்க்கம் சக பி வர்க்கம் ஆகும். அப்போ இது அடுத்த ஒரு முடிவு. உங்களுக்கு முதலாவது என்ன காட்டன், எப்படி இந்த டைப் சமன்பாடுகளை தீர்க்கிறன்ற ஐடியா, அதாவது எப்படி ஒரு தனியாக சைனுக்கோ எப்படி தனியாக கொசுக்கோ கொண்டு வரேன்னு காட்டணும். இப்போ இதில் இருந்து இன்னும் ஒரு முடிவு இன்னும் இருக்கு. ரைட், அதாவது இந்த குணங்களோட சம்மந்தப்பட்ட விஷயம். அப்போ இது வடிவா என்ன, முதல் இதை எழுதிக்கொள்ளுங்க. முதல் வந்து என்ன, நோட்டில் மட்டுக்களின் இயல்பு, நோட் ரெண்டு போட்டுட்டு மட்டுக்களின் இயல்பு இந்த விஷயம் வரும். ரைட், அதுக்கு பிறகு வந்து என்ன சொல்லுவோம், R1 இந்த விஷயத்தை எழுதிக்கொள்ளலாம். சரிதானே, எழுதிக்கொள்ளுங்க.
R1ன்றது ஏற்கனவே நம்ம எடுத்த இந்த முடிவு. சரி, இப்போ இது சம்மந்தமான கேள்விகளை பற்றி பார்ப்போம். ரைட், இப்போ நம்ம சமன்பாடு தீர்க்கக்குள்ள நம்ம இப்போ சமன்பாடு பொது தீர்வு கேள்வி செய்யக்குள்ள நம்ம எப்படி சமன்பாடு தீர்க்கலன்னு தான் பார்ப்போம். எனக்கு தானே இந்த ஐடியா கேள்விகள், இந்த இதர குணங்களோட சம்மந்தமான இந்த ஐடியா சமநிலை சம்மந்தமான கேள்விகள், பின்னுக்கு எஸ்ஐ கேள்வி, பாஸ் பேப்பர் எஸ்ஐ கேள்விகள், மாடல் கேள்விகள் செய்யக்குள்ள நம்மளுக்கு வரும். அந்த இடத்துல இது பாய்ப்போம், இதை படிவாக விளங்கி வச்சுக்கொள்ளணும். இப்போ நம்ம பாவிக்க போகிறது என்ன இருக்குது, இந்த ஐடியா எப்படி தீர்வு காண்றது. ரைட் ரைட் இந்த வடிவத்தில் இருக்கிற, அதாவது என்ன கெடிங்கில் இருக்குது டியூட்டில் பார்த்தீங்கன்னா ஏ கொஸ் தீட்டா சக பி சைன் தீட்டா சமன் சியின் பிரயோகம் என்றதுக்குள்ளே இருக்கேனே. நம்ம பொது தீர்வு கேள்வியை கடைசி கேள்வி முடிச்சிட்ருப்போம். இப்போ அதுக்கு பிறகு வந்து என்ன சொல்லுவோம், ஏ கொஸ் தீட்டா சக பி சைன் தீட்டா சமன் சியின் பிரயோகம். அதில் முதலாவது கேள்வி என்ன சொல்கிறாங்க பாருங்கள், வர்க்கம் மூலம் 3 கொஸ் தீட்டா, வர்க்கம் மூலம் 3 கொஸ் தீட்டா ரைட் ப்ளஸ் சைன் தீட்டா சமன் 1. வர்க்கமூலம் 3 கொஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா சமன் 1. கொஸ் எக்ஸ் ப்ளஸ் சைன் எக்ஸ், முதல் இதை முடிப்போம். அப்போ என்ன செய்ய போகிறோம், என்ன ஐடியா சொல்லி தந்திருக்கேன், சைனினதும் கொஸ்ஸினதும் குணகங்களை வர்க்கிச்சு கூட்டி வர்க்கமூலம். சைன்ட குணகம் 1, கொஸ்ட குணகம் வர்க்கமூலம் 1, வர்க்கிச்சு கூட்டினீங்கன்னு சொன்னால் 4, 3 மணி 4, வர்க்கமூலம் எடுத்தீங்கன்னா 2. ஸோ 2ஆல் வந்து என்ன மொத்த சமன்பாட்டையும் பிரிக்கணும். ஸோ மொத்த சமன்பாடும் 2ஆல் பிரிபடும் போது வர்க்கமூலம் 3/2 கொஸ் தீட்டா சக 1/2 சைன் தீட்டா சமன் 1. ஸோ இங்கே என்ன வரும் உங்களுக்கு, வர்க்கமூலம் 3/2 கொஸ் தீட்டா அரை சைன் தீட்டா. நீங்கள் வர்க்கமூலம் 3/2க்காக பதிலாக கொஸ் பெருமானமும் எடுக்கலாம், சைன் பெருமானமும் எடுக்கலாம், அதுவும் கூட விருப்பம். ரைட், நான் இங்கே வந்து என்ன வர்க்கமூலம் 3/2க்கு பதிலாக சைன் π/3 எடுக்கிறேன். அதாவது சைன் 60 பாய்க்கு தான் வர்க்கமூலம் 3/2 கிடைக்கும். இப்போ சைன் π/3 கொஸ் தீட்டா. அப்போ அதே கோணத்துக்கு இங்கே கொஸ் கிடைக்குமான்னு பார்க்கணும். கொஸ் π/3 அரை இன்டு சைன் தீட்டா சமன் 1/2 இங்கே 2ஆல் பிரிக்கலை நம்ம, இப்படி இருக்கு. ஸோ இது என்ன வடிவம், சைன் ஏ ப்ளஸ் கொஸ் பி ப்ளஸ் என்ன சொல்லுவோம், கொஸ் ஏ ப்ளஸ் சைன் பி. அப்போ இது என்ன, சைன் ஏ ப்ளஸ் பிக்கான பிரிவு, அதாவது சைன் π/3 ப்ளஸ் தீட்டாவிற்கான விரிவு சமன் என்ன சொல்லுங்க, அரை. எனவே சைன் π/3 ப்ளஸ் தீட்டா சமன் வந்து இங்கே வந்து என்ன சொல்லுவோம், அரை. அரை என்று சொன்னாலும் வந்து என்ன சொல்லலாம், இங்கே அரை என்று சொன்னால் சைனில் இந்த கோணம் தலைமை கோணம், இதில் வந்து என்ன சொல்லுங்க, அரைக்கான தலைமை கோணம். ஏன் நம்ம இங்கே வந்து சமன்பாடு என்னத்தில் கொண்டு வரோம், சைனில் கொண்டு வரோம். அப்போ இதில் இந்த அரைக்கான தலைமை கோணம் என்ன, அரைக்கான தலைமை கோணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சைன் π/6. அப்போ சைன் π/6க்கு தான் என்ன கிடைக்கும், அரை கிடைக்கும். எனவே தீட்டா ப்ளஸ் π/3, தீட்டா ப்ளஸ் π/3 சமன், அப்போ சைனுக்கான பொதுத்தேர்வு வடிவம் என்ன சொல்லுது, nπ ப்ளஸ் சய 1/n அடுக்கு தர π/6. இங்கு n belongs to R, n belongs to Z முழுவெண்கள். எனவே தீட்டா சமன் nπ சக சய 1/n அடுக்கு π/6 சய π/3. அப்போ இதுதான் இதுக்கான பொது தீர்வு. விளங்குதானே, இதுதான் இதுக்கான பொது தீர்வு. அப்போ எப்படி செஞ்சோம், இதை நீங்கள் வந்து என்ன கொஸ்ல மாற்றியும் செய்திருக்கலாம். கொஸ்ல மாற்றி எப்படி செஞ்சிருப்பீங்க, ரைட். அப்போ கொஸ்ல மாற்றி எப்படி செஞ்சுருக்கலாம்னு சொன்னால் என்ன இருக்குது, இந்த ஸ்டெப்பில் வச்சு இந்த வர்க்கமூலம் 3/2க்கு பதிலாக கொஸ் π/6 பயன்படுத்திக்கலாம். கொஸ் 30 பாகை, கொஸ் π/6 கொஸ் தீட்டா சக சைன் π/6 சைன் தீட்டா சமன் அரை. ஸோ கொஸ் தீட்டா மைனஸ் π/6 சமன் அரை. சரிதானே, இதுதான் அதுக்கான விரிவு. கொஸ் தீட்டா மைனஸ் π/6 என்ன, கொஸ் தீட்டா கொஸ் π/6 மைனஸ் சைன் π/6 ப்ளஸ் சைன் π/6 சைன் தீட்டா. அது எதுக்கான விரிவு, கொஸ் தீட்டா மைனஸ் π/6க்கான விரிவு. அப்போ இந்த இடத்துல அரை வருது. அரைக்கான பொது தீர்வு என்ன, அரைக்கான தலைமை கோணம் என்ன, எங்கே யோசிக்கணும் நீங்கள், கொஸ்ஸில் எந்த பெருமானம் தலைமை கோணம் என்று யோசிக்கணும்.
அப்போ இங்கே வந்து என்ன சொல்லணும், கொஸ் பையன்கள் 3. கொஸ் பையன்கள் 3 தான் அரே. கொஸ் பையன்கள் 3 தான் அரே என்றால் தீட்டா மைனஸ் பையன்கள் 6 சமன் என்ன, 2n பை ப்ளஸ் அல்லது மைனஸ் பையன்கள் 3. எனவே தீட்டா சமன் 2n பை ப்ளஸ் அல்லது மைனஸ் பையன்கள் 3 ப்ளஸ் பையன்கள் 6. இதோட விடக்கூடாது, ப்ளஸ் விடை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் தீட்டா சமன் 2n பை ரைட் ப்ளஸ் பையன்கள் 6 பையன்கள் 3 பையன்கள் 6 என்று சொன்னால் பையன்கள் 2 மைனஸ் விடை எடுத்துக்கொண்டீங்க என்றால் தீட்டா சமன் 2n பை மைனஸ் பையன்கள் 3 ப்ளஸ் பையன்கள் 6 மைனஸ் பையன்கள் 6. ரைட், இப்படி வரப்போகுது. சரிதானே? ரைட். அப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரே மெத்தட் தான் ரெண்டுக்கும். அதுக்கு பிறகு நீங்கள் உண்டு இதை இப்படி செய்யலாம் அல்லது இப்படி செய்யலாம். அப்போ இது மெத்தட் 2ஆக வச்சுக்கொள்ளலாம் நீங்கள் இந்த கேள்விக்கான. இப்படி எல்லா கேள்விக்கும் செஞ்சு காட்ட போகிறதில்ல. இந்த கேள்வி இப்போ கேள்வியை நீங்கள் இந்த பாயிண்டில் முடிவு பண்ணலாம். நம்ம என்ன கொசுக்குள்ளே கொண்டு வர போகிறோமா அல்லது சைனுக்குள்ளே கொண்டு வர போகிறோமான்றது. ரைட். அப்போ இது ரெண்டும் இங்கே தீர்வாக இருக்கும். இங்கேயும் நீங்கள் என்ன சொல்லிக்கொள்ளணும், n பிலாங்ஸ் டு செட்ன்றது சொல்லணும். இங்கே 2 தீர்வு வருது. அப்போ இதுக்கு n இதுக்கு m கொடுக்குறோம். அப்படி அந்த வேலையெல்லாம் பார்க்கக்கூடாது. ஏன்னு சொன்னால் இது ஒரே சமன்பாட்டிலேருந்து தான் வருது. 2 வெவ்வேறு என்ன சொல்லுவோம், கோவை வந்தது திரிகோணகணித கோவை வந்து அதிலிருந்து தனித்தனி தீர்வு காண்றோம்னா தான் நம்ம என்ன ஒன்றுக்கு n இன்னும் ஒன்றுக்கு m எடுப்போம். இது ஒரே தீர்வில் இருந்து வருது. ஒன்று ப்ளஸ் அடுத்தது மைனஸ் விட, அவ்வளவுதான். ரைட், ஓகே. அடுத்த கேள்விக்கு போகலாம். ரைட். இப்போ அடுத்த கேள்வியை பாருங்க. என்ன கேட்குறாங்க, கொசெக்ஸ் ப்ளஸ் சைன் எக்ஸ் சமன் 1. கொசெக்ஸ் ப்ளஸ் சைன் எக்ஸ் சமன் 1 அதான் அடுத்த கேள்வி இல்லையா? கொசெக்ஸ் ப்ளஸ் சைன் எக்ஸ் சமன் 1. அப்போ கொசெக்ஸ் ப்ளஸ் சைன் எக்ஸ் சமன் 1 சொன்னால் இதை எப்படி செய்யலாம் பாருங்க. இதை எப்படி செய்யலாம், கொசெக்ஸோட குணகம் 1 சைன் எக்ஸோட குணகமும் 1 ரெண்டையும் வர்க்கிச்சு கூட்டி எடுத்தீங்கன்னு சொன்னால் வர்க்கமூலம் 2. வர்க்கமூலம் 2ஆல் மொத்த சமன்பாடும் பிரிபடும் போது வர்க்கமூலம் 2 கொசெக்ஸ் 1 வர்க்கமூலம் 2 சைன் எக்ஸ் சமன் 1 வர்க்கமூலம் 2. ஒரே பெருமானத்தால் ஒரு கோவையை பிரிக்கும் போது மாறாது எதுவுமே. ஸோ இந்த 1 வர்க்கமூலம் 2க்கு பதிலாக நான் சைன் பையன்கள்னால எடுத்துக்கொள்கிறேன். இன்டு கொசெக்ஸ் ப்ளஸ் கொஸ் பையன்கள்னால இங்கே எடுத்துக்கொள்வோம். அப்போ இங்கே யோசிக்கணும், இங்கே சைன் பையன்கள்னாலும் பொருத்தம். ஆனால் நம்ம வந்து என்ன, நம்ம அடுத்த கட்டமாக என்ன செய்ய போகிறோம், இதை ஒன்று தனியாக ஒரு சைனுக்கு அல்லது கொஸுக்கு மாற்ற போகிறோம். அப்படி மாற்றணுமென்றால் இந்த இடத்துல திரும்பவும் சைன் பையன்கள் 4 போட்டு வேலை இல்லை. அப்போ இங்கே சைன் பையன்கள் 4ன்னா இந்த இடத்துக்கு என்ன வரணும், கொஸ் பையன்கள் 4 சைன் எக்ஸ் சமன் 1 வர்க்கமூலம் 2. எனவே இங்கே என்ன வரும், சைன் எக்ஸ் ப்ளஸ் பையன்கள் 4 சமன் 1 வர்க்கமூலம் 2. இந்த 1 வர்க்கமூலம் 2 எப்படி எழுதலாம், 1 வர்க்கமூலம் 2 இப்போ சைனில் கொண்டு வந்துட்டோம்னா பொது தீர்வுக்கு நம்மளுக்கு வந்து என்ன தலைமை கோணம் என்ன, 1 வர்க்கமூலம் 2க்கு சைன் பையன்கள் 4 தான் தலைமை கோணம். எனவே எக்ஸாக பையன்கள் 4 சமன் n பை சய 1 எண்ணாம் அடுக்கு பையன்கள் 4. எனவே இந்த பையன்கள் 4 இந்த பக்கம் வந்து கழிபடும் போது n பை சய 1 எண்ணாம் அடுக்கு பையன்கள் 4 சய பையன்கள் 4. எனவே பையன்கள் 4 பொதுவாக எடுக்கப்படும் போது n பை சய 1 எண்ணாம் அடுக்கு சய 1 தர பையன்கள் 4. இங்கு n பிலாங்ஸ் டு என்ன செட். அப்போ இதுதான் வந்து எக்ஸுக்கான பொது தீர்வு இந்த கோவைக்கு. ரைட், அடுத்த கேள்விக்கு போகலாம். ரைட், அடுத்த கேள்வி என்ன சொல்கிறாங்க பாருங்க, கொசெக் எக்ஸ் சமன் கொட்டெக் சக 5. அப்போ கொசெக் எக்ஸ் சமன் கொட் எக்ஸ் ப்ளஸ் 5. கொசெக் எக்ஸ் கொட் எக்ஸ் இதில் சமன்பாடு இருந்தால் நம்மளுக்கு தீர்க்க தெரியாது. அப்போ என்ன செய்ய வேணும், சைன் கோஸுக்கு மாற்ற வேணும். 1 சைன் எக்ஸ் சமன் இங்கே வந்து என்ன சொல்லுவோம், கொசெக்ஸின் சைன் எக்ஸ் சக 5. இங்கே ஒரு விஷயம் சொல்லணும் என்ன, நீங்கள் சைன் எக்ஸ்
not equal பூஜ்ஜியம் பூஜ்ஜியமாக இருந்தால் இந்த சமன்பாடு கருத்தற்றதாக போய் sin x. எனவே sin x ஆல் மொத்த சமன்பாட்டின் பெருக்குவமாக இருந்தால் 1 சமன் cos x சக 5 sin x 5 sin x. எனவே cos x சக 5 sin x சமன் 1. என்ன செய்வோம்? குணகங்களை வர்க்கிச்சு கூட்டி வர்க்கமூலத்தால் பிரிப்போம். குணகங்கள் வர்க்கிச்சு கூட்டி வர்க்கமூலத்தால் பிரிபட்டால் இங்கே என்ன வரும்? குணகம் 1 குணகம் 5 வர்க்கிச்சு கூட்டி எடுத்தோம்னால் 26 வர்க்கமூலம் 1 வர்க்கமூலம் 26 cos x 5 வர்க்கமூலம் 26 sin x சமன் 1 வர்க்கமூலம் 26. எனவே இந்த 1 வர்க்கமூலம் 26க்கு பதிலாக நான் எடுக்க போகிறது வந்து இங்கே இந்த அல்ஃபா சமன் எப்படி எடுப்போம்? கொசல் எடுப்போமா சைனில் எடுப்போமா? எப்படியும் எடுத்துக்கொள்ளலாம். ரைட், அல்ஃபா சமன் நான் இங்கே எடுத்துக்கொள்வது என்ன சொல்வோம்? கொஸ் அல்ஃபா. ரைட், கொஸ் அல்ஃபா சமன் 1 வர்க்கமூலம் 26 என்க. இங்கே அல்ஃபா ஆனது 0க்கும் π/2க்கும் இடைப்பட்ட ஒரு கோணமாக இருக்கும். நேர்பெருமானம் அப்போ நிச்சயமாக ஒரு முக்கோணத்தில் குறிக்கக்கூடிய ஒரு கூர்கோணமாக இருக்கும். அப்போ அல்ஃபா 1 என்ன அயற்பக்கம் 1 வர்க்கமூலம் 26. இங்கே வந்து உங்களுக்கு என்ன வரும்? இது 5ஆக இருக்கும். வர்க்கமூலம் 26 நேரடியாக 5 தான் பல போகுது. நீங்கள் இல்லை நாங்கள் கால்குலேட் பண்ணி தான் பார்க்க போகிறோம்னு சொன்னால் பைதகரஸ் தேட்டம் 26 வர்க்கமூலம் 26 வர்க்கத்திலிருந்து 1 வர்க்கத்தை கழிக்க வேணும். 26 சய 1 25 வர்க்கமூலம் எடுத்தால் 5. ரைட், அப்போ இங்கே இந்த இடத்துல என்ன சொல்லுவீங்க? இதுக்கு பதிலாக கொஸ் அல்ஃபா இன்டு கொஸ் எக்ஸ் sin alpha into sin x சமன் இங்கே வந்து என்ன 1 வர்க்கமூலம் 26. இங்கே என்ன எழுதலாம்? cos x minus alpha cos x cos alpha plus sin x sin alpha என்று சொன்னால் இது எப்படி எழுதலாம்? cos alpha minus x என்று எழுதலாம், cos x minus alpha என்று எழுதலாம். எப்படி எழுதினால் நம்மளுக்கு தீர்வு எழுதுறது ஈஸி? x minus alpha அதை நம்ம தான் முடிவு பண்ணுறோம். ரைட், அப்போ இங்கே வந்து என்ன சொல்லுவோம்? cos x minus alpha சமன் 1 வர்க்கமூலம் 26. அப்போ 1 வர்க்கமூலம் 26க்கான கோணம் என்ன வரும்? தெரியாது. அதுக்கண்டு நீங்கள் இப்போ புதுசாக ஒரு பிரதியீடு எடுக்கிறா இல்லை, கொஞ்சம் யோசிக்கணும். இங்கே அல்ஃபா cos alpha வந்து என்னத்துக்கு சமன்? cos alpha சமன் என்ன? 1 வர்க்கமூலம் 26. இது எதில் இருக்குது? கொஸ்ஸில் இருக்குது. அப்போ 1 வர்க்கமூலம் 26க்கான கோணம் எது? அல்ஃபா தான். அப்போ cos அல்ஃபா சமன் 1 வர்க்கமூலம் 26. இது கொஸ்ஸில் இருக்கிற ஒரு தீர்வு. ஸோ தாராளமாக என்ன எழுதலாம்? கொஸ் அல்ஃபா சமன் என்று எழுதலாம். இதுக்கு 1 வர்க்கமூலம் 26க்கு பதிலான தலைமை கோணம் என்ன? அல்ஃபா. ஸோ கொஸ் அல்ஃபா சமன் 1 வர்க்கமூலம் 26. எனவே எக்ஸை அல்ஃபா சமன் 2nπ ப்ளஸ் அல்லது மைனஸ் அல்ஃபா. இங்கு n பிலாங்ஸ் டு என்ன செட். இதோட விடுறல இங்கேயும் அல்ஃபா இருக்குது, இங்கேயும் அல்ஃபா இருக்குது. ஸோ 2 தீர்வுகளை எழுதிக்கொள்ளலாம். இங்கே வந்து எக்ஸ் சமன் ப்ளஸ் படி எடுத்துக்கொண்டீங்கன்றால் எக்ஸ் சமன் 2nπ ப்ளஸ் 2α வரும், ப்ளஸ் 2α வரும். எனவே 2nπ ப்ளஸ் 2 மடங்கு அல்ஃபாவுக்கு பதிலாகும் கொஸ் அல்ஃபா 1 வர்க்கமூலம் 26 என்றால் அல்ஃபா சமன் என்ன? கொஸ் இன்வர்ஸ் 1 26 1 வர்க்கமூலம் 26 கொஸ் இன்வர்ஸ் 1 வர்க்கமூலம் 26. சரிதானே? அடுத்தது இங்கே வந்து என்ன மைனஸ் படி எடுத்துக்கொண்டீங்கடா, மைனஸ் படி எடுத்துக்கொண்டீங்கன்றால் எக்ஸ் மைனஸ் அல்ஃபா 2n பை மைனஸ் அல்ஃபா மைனஸ் அல்ஃபா கேன்சல் ஆகினால் எக்ஸ் சமன் உங்களுக்கு என்ன வரும்? 2nπ. ஸோ இது 2 தான் இந்த சமன்பாட்டுக்கான தீர்வுகள். ரைட், அப்படியே விளங்கிக்கொள்ளும். இந்த அல்ஃபாவை நீங்கள் வேறு எப்படி சொல்லியிருக்கலாம்? சைன் அல்ஃபா சமன் 5 வர்க்கமூலம் 26. எனவே அல்ஃபா சமன் சைன் இன்வர்ஸ் 5 வர்க்கமூலம் 26 இப்படி கூட சொல்லியிருக்கலாம். இல்லைங்களா? அப்போ இந்த 2α பதிலாக அல்ஃபா சமன் என்ன? கொஸ் இன்வர்ஸ் 1 வர்க்கமூலம் 26ன்னு சொல்லலாம். அல்லது அல்ஃபா சமன் சைன் இன்வர்ஸ் 5 வர்க்கமூலம் 26 இதுக்கும் சொல்லிக்கொள்ளலாம். சரிதானே? இப்போ அடுத்த கேள்விக்கு போகலாம். அடுத்த கேள்வி என்ன? வர்க்கமூலம் 3 cos x plus sin x முழுவதன் வர்க்கம் சமன் cos 2x. ஸோ இது எப்படி எழுத போகிறோம்?
வர்க்கமூலம் 3 ரைட் cos வர்க்கம் x ரைட் cos வர்க்கம் x plus sin வர்க்கம் x plus 2 sin x cos x சமன் cos 2x. இந்த cos 2x ல எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வரல நம்ம ரைட் அப்படியே இருக்கட்டும் பார்ப்போம் என்ன செய்யறோம்னு பார்ப்போம் ரைட் என்ன எழுதலாம் இங்க வர்க்கமூலம் 3 cos வர்க்கம் x plus sin வர்க்கம் x என்றது 1 2 sin x cos x என்றது sin 2x ஓகே நம்ம 2x மாற்ற வேணுமென்ற எந்த ஒரு அவசியமும் இல்லை என்ன நம்மளுக்கு ஐடியா வந்துட்டு அடைப்பு நீக்குவோம் வர்க்கமூலம் 3 sin 2x வரும் அதை சமனுக்கு இந்த பக்கம் கொண்டு வருவோம் எனவே cos 2x மைனஸ் வர்க்கமூலம் 3 sin 2x சமன் வர்க்கமூலம் 3. இப்போ என்ன சொல்லுவோம் குணகங்களை வர்க்கிச்சு கூட்டி வர்க்கமூலத்தால் பிரிப்போம் குணகங்களை வர்க்கிச்சு கூட்டி எடுத்தால் 1 இன் வர்க்கம் 1 சய வர்க்கமூலம் 3 இன் வர்க்கம் 3 1 3 4 4 வந்து என்ன வர்க்கமூலம் எடுத்தோம்னா 2 2ஆல பிரிக்கும் போது இங்க என்ன வரும் 1 இன் கீழ் 2 cos 2x சய வர்க்கமூலம் 3 இன் கீழ் 2 sin 2x சமன் வர்க்கமூலம் 3 இன் கீழ் 2 இங்க பிரதியீடு எடுக்கக்குள்ள ஜோயிச்சு எடுக்கணும் மைனஸ் எல்லாம் ஜோயிச்சு எடுக்கிறல இது இதோட குணகத்துல நேர்பெருமானத்தை மட்டும் குணகம் வந்து சய வர்க்கமூலம் 3 இன் கீழ் 2 ரைட் அந்த மைனஸை விட்டு பாருங்க நேராகத்தான் இருக்கணும் இப்போ அது ஜோசிக்கக்குள்ள அப்போ வர்க்கமூலம் 3 இன் கீழ் 2க்கு என்ன எழுதலாம் இங்க வர்க்கமூலம் 3 இன் கீழ் 2க்கு நீங்க என்ன சைனிலையும் பெருமானங்கள் இருக்குது கொஸ்லையும் பெருமானங்கள் இருக்கு ரெண்டுலையும் வந்து எது பொருத்தம் என்று பார்க்க வேணும் இங்க அது உங்களை விருப்பம் நாம் வந்து என்ன சொல்லுவோம் சைன் பையன்கள் 3 அதாவது சைன் 60 பாகையும் இதுக்கு எழுதலாம் அல்லது கொஸ் பையன்கள் 6 கொஸ் 30 பாகையும் எழுதலாம் ரைட் அது ரெண்டுல எது பொருத்தம் என்று முடிவு பண்றது நம்ம தான் நம்மளுக்கு விரும்பினதை எடுக்கலாம் நான் இதுக்கு எழுதி கொள்றேன் வந்து என்ன சொல்லுவோம் கொஸ் கொஸ் பையன்கள் 3 என்று எழுதி கொள்வோம் கொஸ் 2x சைன் பையன்கள் 3 sin 2x ஏனென்றா எனக்கு இப்படி எழுதக்கொள்ள கொஸ் கொஸ் இங்க மைனஸ் சைன் சைன் என்றது என்னது cos a plus b ட விரிவு cos a plus b என்னது விரிவு இங்க என்ன வரும் cos 2x plus பை எண்கள் 3 2x plus பை எண்கள் 3 சமன் வர்க்கமூலம் 3 இன் கீழ் 2 cosல எந்த கோணத்துக்கு வர்க்கமூலம் 3 இன் கீழ் 2 வரும் cos பை எண்கள் 6 க்கு வரும் ரைட் cos பை எண்கள் 6 க்கு வரும் எனவே 2x plus பை எண்கள் 3 சமன் 2 n பை plus அல்லது மைனஸ் பை எண்கள் 6 n belongs to என்ன n ஆனது ஓர் முழுவன் எனவே x சமன் பிளஸ் விட எடுத்துக்கொண்டீங்க என்றால் பை எண்கள் 6 இலிருந்து பை எண்கள் 3 போனால் உங்களுக்கு என்ன வரும் பை எண்கள் 6 இலிருந்து பை எண்கள் போனால் மைனஸ் பை எண்கள் 6 என்று வரும் அப்ப 2 n பை மைனஸ் பை எண்கள் 6 ஆனால் அது 2x க்கு சமன் அப்ப x சமன் என்ன n பை பை எண்கள் 6 ரெண்டால பிரிபட்டால் பை எண்கள் 12 இது பிளஸ் விடைக்கான தீர்வு நம்ம 2x க்கு தீர்வு கொடுக்க கூடாது நம்ம எதுக்கு தீர்வு கொடுக்கணும் x க்கு தான் தீர்வு கொடுக்க வேணும் ரைட் அப்ப இங்க வந்து என்ன சொல்லுவோம் அடுத்து மைனஸ் எடுத்துக்கொண்டீங்க என்றால் மைனஸ் விடை எடுத்துக்கொண்டால் மைனஸ் பை எண்கள் 6 இது வந்து கழிபடும் போது மைனஸ் பை எண்கள் 3 அப்ப மைனஸ் பை எண்கள் 6 மைனஸ் பை எண்கள் 3 மைனஸ் பை எண்கள் 2 ரைட் அப்ப மைனஸ் பை எண்கள் 2 என்னது 2x சமன் 2n பை மைனஸ் பை எண்கள் 2 2ஆல பிரிக்கும் போது என்ன வரும் x சமன் n பை மைனஸ் பை எண்கள் 4 ரைட் மைனஸ் பை எண்கள் 4 ரைட் இவ்வளவுதான் விஷயம் இல்லைங்க தானே ஓகே அப்போ இந்த கேள்விகள் இன்றைக்கு பார்த்த கேள்விகளோட டைப் வந்து என்னென்று தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு அதாவது இந்த வடிவத்தில் இருந்தால் என்ன செய்கிறது அப்போ இதே மாதிரி தான் அப்போ மைனஸ் வந்து அதை யோசிக்கிறல்ல அதோட நேர்பெருமானம் மைனஸ் வர்க்கமூலம் 3 குணகம் ஸோ அதுக்கு நேர்பெருமானம் என்ன ரைட் இப்படி தான் அந்த முக்கோணத்தில் கொண்டே போடும்போது சரிதானே ஓகே இதோட ஏன் அந்த நேர்பெருமானத்தை எடுக்கிறேன்னா அந்த கூர்ங்கோண விஷயத்துக்காக கூர்ங்கோணத்தை வச்சு தான் நம்ம எப்போதும் எடுக்க வேணும் ரைட் ஓகே ஸோ இதோட முடிச்சுக்கொள்வோம்